இதில் பட்டி இந்த அளவுக்கு முன்பக்கம் அதுக்கான கட் மார்க்கு. அதே மாதிரி இங்கே தும்புக்கான கட் மார்க்கு இந்த அளவுக்கு தும்பு போயிடும். அதே மாதிரி டாட்டுக்கு கீழே அவ்வளோதான். இது பட்டிக்கு சைடில் தையல் தும்பு பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே அளவுக்கு இப்போ வெட்டியாச்சு. இது டாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கு 4 பக்கமும் ஒரே அளவுக்கு டாட்டு கரெக்டாக வந்து எல்லா பக்கமும், அதாவது கீழே வந்து 5.5 இன்ச்சு வரணும். இதுக்கு நம்ம 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்கோம். அப்போ 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கணும். ஓகேவா? டாட்டு இந்த டாட்டு மட்டும் பிடிச்சா போதும். கை தேவையில்லை, கை தேவையில்லை. இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வெட்டியாச்சு, கட்டிங் வெட்டியாச்சு. இனி அதுக்கப்புறம் மெயின் பீஸை வச்சு வெட்டிடும். இது என்ன இவ்வளோ தான் இருக்கா? இவ்வளோதான் பார்க்குங்க. சரியாக வரும்ல? வரும். இப்போ முதல்ல இது அளவு வைக்க முடியுமா இருக்கும், கண்ணை பறிக்க நம்ம அப்படியே அதுக்கு மேலேயே கொஞ்சம் கூடுதலாக வச்சு கழுத்துக்கிட்ட வெட்டக்கூடாது. கழுத்துக்கிட்ட வெட்டினீங்கன்னா அந்த கழுத்து சேஃப் வராது. கரெக்டாக இந்த கொதவுக்கிட்ட வச்சு கழுத்தை வச்சு தைச்சி பேக்கில் கரெக்டாக அந்த இதை தும்ப அளவுக்கு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு வந்து துணி முன்னாடி அந்த டிசைன் கம்மியாக இருக்கனால அதை வந்து கீழே கழிச்சிடணும். இந்த டிசைன் இல்லாமல் இருக்குல்ல, அதை கீழே கழிச்சிட்டு இதுக்கு இந்த இதில் ஜாயின் போடணும். இது எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கேருந்து நமக்கு கொஞ்சம் கூட கம்மியாக வச்சு வெட்டிக்கிட்டோம். இந்த இடத்துல தான் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து முன்பக்கம் வெட்டக்கூடாது. இன்றைக்குமே மெயின் பீஸில் கழுத்தை வெட்டக்கூடாது. வெட்டாமல் இப்போ அடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து வெட்டி விட்டுட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடணும். இது இப்படி கொடுத்து இந்த இடத்துல இப்படி கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். பண்ணிவிட்டால் கரெக்டாக இருந்தது லெவல் ஆகிடும். தச்சுட்டு தான் வெட்டணும். முதல்ல வெட்டணும்னா அது சரியாக, ஏன்னா துணி வந்து எஸ்யூ கிளாத்து அது வந்து இதாகும், செட் ஆகாது. அப்போது வச்சுட்டு கழுத்துக்கிட்ட தைக்கும்போது மட்டும் இந்த பீஸை வந்து என்ன செய்யணும், இந்த இடத்துல அதாவது வந்து எது பேக் தட்டு, இந்த பேக் தட்டில் வச்சு இந்த பேக் தட்டில் கழுத்தோட பீஸை வச்சுக்கிட்டா கழுத்து இழுவைக்கு வராது. ஒரு பீஸை எடுத்து நல்லா நெக்கு கொஞ்சம் கீழே இறக்கி வர்ற மாதிரி வச்சு இந்த இடத்துல இப்படி பதிச்சிடணும். இப்படி இந்த வெக்க தையல் போட்டு அப்படியே பிரட்டி இதை வந்து அப்படியே சென்ட்ரு நமக்கு எங்கே நம்ம கொதவு போட்டிருக்கோமோ அந்த இதுலேருந்து சென்ட்ரு இங்கேருந்து இப்படியே குறைச்சாப்பில் தையல் போட்டுடணும். போட்டுட்டு கீழே அதேமாதிரி கொதவு எங்கே வருதோ அந்த இடத்துலேருந்து ஒரு தையல் போட்டு அப்படியே அடித்து பிரட்டிடணும். பிரட்டிட்டோம்னா இது வந்து நமக்கு எங்கேயுமே இழுவைக்கு வராது, நீட்டாக இருக்கும். அதாவது வந்து முன்கழுத்து இந்த பின்கழுத்துங்க டிசைனாக கேட்கல இப்படி தான் வரணும். இப்போ இது வந்து பேக் கழுத்து தையல் போட்டு அடித்து பரட்டிடணும். அதாவது இந்த துணி இருக்கணும், கீழே லைனிங் துணி வந்து உள்ள துணி இருந்தாச்சா இது வந்து கழுத்து இழுவைக்கு வராமல் இருக்கும். இங்கே பின் பண்ணிவிட்டு இழுவைக்கு வராமல் அப்படியே இழுக்காமல் கரெக்டாக அந்த அளவுக்கு ஒரு நகைக்கண் அளவுக்கு தைச்சு அடித்து வெட்டிட்டு அடித்து பரட்டிடணும். ஏன்னா இந்த ஸ்டோனு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால கழுத்து சரியாக உட்காராது. அதனால் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஒரு நூல் அளவுக்கு தைச்சிங்கன்னா அடித்து பரட்டியாச்சுன்னா அதே மாதிரி இதுலேயும் அதே தான். இப்போ இதில் என்ன செய்யணும்னா இந்த பீஸில் எடுத்து இதுக்கு வந்து ஒரு பேலை போட்டுருவாங்கல்ல, அதனால் தேவை சின்ன பிள்ளைக்கு தேவை. நம்ம இப்போ அப்படி போகிறா இருந்தால் வறுக்கலாம். இப்போ ஃபிட் பண்ணி போட்டிருக்கோம்ல அதையே ஃப்ரண்டில் வர்ற மாதிரி மாடலாக வேணும்னா இதையே இந்த மாதிரி இப்படி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இதிலே வேறு டிசைன் இப்படி வந்து இப்படி பாயிண்ட்டாக இங்கனுக்குள்ளே இப்படி தாஜ்மஹால் மாதிரி வருங்களா அந்த மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டோம்னா முன்னாடி பார்க்க கொஞ்சம் விரிவாக அழகாக தெரியும். இது வந்து உங்களுக்கு அந்த அதாவது சின்ன பிள்ளைங்கனால முன்பக்கம் அந்த கழுத்து வந்து கொஞ்சம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சுன்னா கழுத்து நல்லா நீட்டாக தெரியும். அதாவது பேக்கில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஃப்ரண்டில். ஓகேவா? அவ்வளோதான். தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதில். அவ்வளோதான். இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி வச்சிங்க கரெக்டாக வந்துடும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒரு பாய் சொல்லி பார்ப்போம். ஃபிலிம் போட்டிங்களாங்க? ஃபிலிம் போட்டிங்களா இல்லையா? அதெல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதானே? அவ்வளோதான்.